Hi my dear friends, இந்த வீடியோவில் ஸ்லைம் மிக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். டைரி மில்க் சாக்லேட், பியர்ஸ் சோப்பு, அதுக்கப்புறம் விம்ஜெல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஸ்லைமில் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் ஸ்லைம் எடுத்திருக்கேன். இதில் வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே ஒரு தடவை டைரி மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணி ட்ரை பண்ணோம். பட் வந்து அது வந்து கெட்டியாக இருந்தனால அந்த ஸ்லைம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து அப்படியே நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டேன். அதனால தான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஸ்லைமில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணக்கப்புறம் அந்த ஸ்லைமும் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் கலர்லேயே மாறிடுச்சு. ரொம்ப லைட்டாக பிசுபிசுப்பாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பிசுபிசுப்பாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. அதோட கலர் தான் வந்து சாக்லேட் கலரில் வந்து மாறிடுச்சு. பார்க்கறக்கு அப்படியே ஏதோ வந்து க்ரீம் ஸ்லைம் மாதிரி, சாக்லேட் ஸ்லைம்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து விம்ஜெல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். விம்ஜெல் வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கும் வந்து நான் வந்து கிறிஸ்டல் ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். கிறிஸ்டல் பச்சை கலர் ஸ்லைம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் இப்போ விம்ஜெல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் விம்ஜெல் இதெல்லாம் வச்சு ஸ்லைம் மேக் பண்ண சொல்கிறீங்க. அதையும் வந்து நான் வந்து வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த விம்ஜெல்லை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பிரிஞ்சு வந்துட்டு நிறைய ஃபோம் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் வந்து ஃபோம் க்ரியேட் ஆனாலும் வந்து இது வந்து அப்போவே நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருந்துச்சு. போன வீடியோவில் வந்து நம்ம சிந்தால் சேவிங் க்ரீம் வந்து மிக்ஸ் பண்ணப்போ எப்படி நிறைய ஃபோம் வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஃபோம் வந்துச்சு. இது வந்து நான் பாக்ஸில் போட்டு வச்சு கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து நல்லா க்ரன்ச்சியாக நிறைய பபுள்ஸோட சூப்பராக இருந்துச்சு அந்த சவுண்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த விம்ஜெல் யூஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பியர்ஸ் சோப் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் மட் ஸ்லைம் எடுத்திருக்கேன், எல்லோ கலர் மட் ஸ்லைம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பியர்ஸ் சோப் வந்து நம்ம வந்து உருக்கிலாம் வந்து மெல்ட் பண்ணிலாம் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஒரு குட்டி குட்டி சின்ன சின்ன பீஸாக வந்து அதை வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் பியர் சோப் எடுத்து ஒரு காவாசி பக்கம் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு வந்து குட்டியாக ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக பாக்ஸாக வந்து கட் பண்ணி வந்து நான் அதில் ஆட் பண்ணேன். நான் வந்து இதை ஆட் பண்ணால் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும், பாக்ஸு க்யூபாக ஸ்லைமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் ஆட் பண்ணேன். பட் வந்து அது ரிசல்ட் வந்து அப்படி வரல. நான் வந்து மிக்ஸ் பண்ண வந்து அந்த சோப் குட்டி ஆட் பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே கீழே தான் விழுந்துச்சு. க்ரன்ச்சியாக ஒன்றும் சவுண்ட்லாம் வரல. ஸ்லைம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அந்த சோப் ஆட் பண்ணப்போ. ஆனால் வந்து ஃபோம்லாம் எதுவும் க்ரியேட் ஆகலை. ஃபோம் க்ரியேட் ஆகி அந்த சோப்பெல்லாம் உருகி இருந்துச்சுன்னா கூட வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து ஃபோம்லாம் க்ரியேட் ஆகலை. அங்கங்கே 1-2 மட்டும்தான் வந்து அந்த சோப் வந்து அந்த ஸ்லைமில் இருந்துச்சு. பட் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அதுவும் வந்து கிளியராக இருக்கிறதுக்கும் அந்த ஸ்லைமும் கிளியராக இருக்கிறதுக்கும் அழகாக இருந்துச்சு. பட் வந்து அதில் அந்த ஸ்லைமில் வந்து அந்த சோப் எல்லாமே வந்து நிற்கலை. இது வந்து அவ்வளோ ஒன்றும் யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். இந்த 3 இது கலக்குனதில் யாருக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட் மிக்ஸ் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி விம்ஜெல் மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பபுள்ஸில் நல்ல சவுண்டு சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.